உங்களுக்கு கதை கேட்க பிடிக்குமா? கதை கேட்கறது யாருக்கு தாங்க பிடிக்காது? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மோஸ்ட்லி கதை கேட்கறது ரொம்பவே பிடிக்கும். நம்ம குழந்தையா இருக்கும்போது நிறைய கதைகள் கேட்டிருப்போம். பாட்டி வடை சுட்ட கதையா இருக்கட்டும், த தேர்ஸ்டி க்ரோவா இருக்கட்டும், இன்னுமே நமக்கு ஞாபகம் இருக்கு. பட் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ஸ பத்தியோ இல்ல ஒரு தியரிட்டிக்கலான விஷயத்தை பத்தியோ கேட்டாங்க அப்படின்னா நமக்கு நிறைய நேரங்கள்ல ஞாபகம் இருக்கிறதே இல்லை. பிகாஸ் ஹியூமன்ஸுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு. ஸ்டோரிஸ் மூலியமா நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை விட நம்ம படிச்ச ஃபேக்ட்ஸ் தியரிஸ்லாம் ரொம்பவே கம்மியா தான் நமக்கு ஞாபகம் இருக்குமா. இப்ப அடல்ட்ஸ் நம்மளே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அதுல உள்ள ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தோணும். அதை டிசிப்ளினா கன்சிஸ்டன்சியா நிறைய நேரங்கள்ல ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விஷயத்தான் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸ்டோரிஸ் கதைகள் மூலியமா நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு ரைட் பிஹேவியர்ஸை எப்படி கொண்டுட்டு வரலாம், ஒரு பேட் பிஹேவியரை எப்படி ரிமூவ் பண்ணலான்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்டோரிஸை நம்ம எப்படி சொல்லலாம், எப்ப சொல்லலாம், எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்ன்றத பத்தி பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன்டு த டாபிக், என்ன பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். ஐ எம் உமா மகேஸ்வரி, பேரண்டிங் கோச் அண்ட் ஆல்சோ த ஃபவுண்டர் ஆஃப் ஹாப்பி மாம் ஹாப்பி பேபி. எங்களோட கம்யூனிட்டியோட மிஷன் டு மேக் த மதர்ஸ் மோர் ஹாப்பி with lots of energy, which leads to make the baby will also happy and also grow with the lots of energy. Getting into the topic, ஒரு ஸ்பீக்கரே எடுத்துக்கோங்களேன். மொத்த ஆடியன்ஸையும் தன்னோட அட்டென்ஷனுக்கு தன்னோட கனெக்ட் ஆகிறதுக்கு அவங்க ஒரு பவர்ஃபுல் டூலா ஸ்டோரிஸ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நிறைய மீட்டிங்ஸ்ல நம்ம அட்டன் பண்ணிருக்கிறதெல்லாம் அந்த டூலை ஏன் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? டே டு டே லைஃப்ல டெய்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணா அது நல்லா இருக்குங்க. ஒரு ரைட் ஸ்டோரிஸை நம்ம சூஸ் பண்ண அந்த ஸ்டோரியில ஒரு ரைட் பிஹேவியரை தான் நம்ம சொல்லி தரணுங்க. நிறைய நேரங்கள்ல ஒரே கதையில நான் எல்லாத்தையும் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு எதுவுமே அப்ளை ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டோரி மூலியமா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதை கன்சிஸ்டன்சியா சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த ரைட் பிஹேவியர் நம்ம குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம சொல்ற ஸ்டோரிஸ் நம்ம குழந்தைங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல இருக்கும். நம்ம ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் சொல்லி தரோம்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு புரியாம போயிடக்கூடாது. ரைட் பிஹேவியர் வராமையும் போயிடக்கூடாதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்க. ஓவர் கிரியேட்டிவா சொல்றோம்னு சொல்லிட்டு புரியாம போயிடக்கூடாது. நம்ம சொல்ற கதை நம்ம ரீட் பண்ணிட்டு வந்து சொன்னாலும் சரி, கிரியேட்டிவா நம்மளே யோசிச்சு சொன்னாலும் சரி, பட் நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்மளா சொல்ற மாதிரி இருக்கணும். அது ஃபன்னோட இருக்கணும். அந்த ஃபன் எப்படி வரும்? நம்மளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், நம்ம கைகள் அசைவுகளா இருக்கட்டும், நம்மளோட வாய்ஸ் டோனா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி என்கேஜா வச்சு நம்ம கேட்கிற கேள்விகளா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க அவங்களோட ரியல் லைஃப்ல அதை எப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிற விஷயமா இருக்கட்டும். இந்த ஃபன் ஃபேக்டர்ஸோட நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம அந்த கதைகளை சொல்லும் போது அவங்களும் அதை அட்டென்ஷனா கேட்பாங்க, நம்மளோட ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. ஒரு ரைட் பிஹேவியரை சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சொல்லி கொடுத்துடக்கூடாது. நம்ம குழந்தைங்க ஒரு பிரஷ் பண்ற விஷயத்தா இருக்கட்டும், இல்ல நல்ல கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும்ன்ற சொல்லித்தர விஷயமா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க பண்ணிட்டு இருக்கும் போது அதை சொல்லிடக்கூடாதுங்க. இந்த விஷயத்த பண்ணி முடிச்சு இம்மீடியட்டாவும் நம்ம சொல்லிடக்கூடாது. எப்ப நம்ம குழந்தைங்க ரிலாக்ஸ்டா நம்ம கூட கனெக்டடா இருக்காங்கன்னு ஃபீல் பண்றோமோ அந்த நேரங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்க ரொம்பவே ஸ்மார்ட். அம்மா அப்ப நமக்கு இந்த கதையெல்லாம் இதுக்காக தான் சொல்லி தராங்களா அப்படின்னு சொல்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. நம்ம குழந்தைங்களே அவங்களா யோசிச்சு அவங்க குழந்தைங்களா புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம இன்ட்ராக்ஷனோட கேட்கிற கேள்விகள் மூலியமா நம்ம குழந்தைங்க அவங்களோட ரியல் லைஃப்ல அதை எப்படி அப்ளை பண்றாங்கன்றத வச்சு நம்ம குழந்தைங்களா அந்த மாரலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கொண்டுட்டு போகணுங்க. நெக்ஸ்ட், நம்ம குழந்தைங்க கிட்ட அந்த பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்காவே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும் போது அது ரிலேட்டடா சொல்லிட்டு இருந்த ஸ்டோரிஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிஹேவியருக்கான ஸ்டோரிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம், கன்சிஸ்டன்சியா நம்ம பண்ண மாட்டோம். ஒரு 2 to 3 days சொல்லுவோம், ஆனா என் குழந்தைக்குலாம் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம். பட் நான் சொல்றேங்க, நிறைய பேரண்ட்ஸ் நிறைய மதர்ஸ்க்கு இது யூஸ் ஆகுது. கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ் ஆகும். கன்சிஸ்டன்சியா சொல்லுங்க, எங்களோட இன்ட்ராக்ஷனோட ஃபன்னோட சொல்லுங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கும் இது அப்ளை ஆயிடும். அந்த கன்சிஸ்டன்சியா விட்டுறாதீங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரிஸ் பிடிக்கும். என் பையனுக்கு எடுத்துட்டீங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஸ்டோரிஸ் சொன்னா பிடிக்கும். அந்த கதையில நான் இருந்தாலோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்களோ அதை அவன் கேட்பான்.
சில குழந்தைங்களுக்கு அனிமல்ஸ் ரிலேட்டடா சொன்னா பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு கார்ட்டூன்ஸ் ரிலேட்டடா இல்ல ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் மூலியமா சொன்னோம் அப்படின்னாக்க பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஸ்டோரி சொன்னா பிடிக்குதுன்றத கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதுங்க. அது ரிலேட்டடா நம்ம சொல்லும் போது நம்ம குழந்தைங்க இன்னுமே அட்டென்ஷன் கொடுத்து நம்ம கிட்ட கேட்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க குழந்தைங்க கிட்டயும் ஃபாலோ பண்ணி உங்க குழந்தைங்களுக்கும் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுங்க. இந்த ரைட் பிஹேவியர்ஸ்ன்றதையும் தாண்டி ஸ்டோரிஸ் மூலியமா நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாகும். அவங்களுக்கு ஒரு மெமரி பவர் அதிகமாகும், ஒரு கான்சென்ட்ரேஷன் ஸ்கில்லா இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லா இருக்கட்டும். ஏன்னா நம்ம குழந்தைங்க கிட்ட ஸ்டோரியா சொல்லும் போது அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களே இமேஜினேட் பண்ணுவாங்க. இமேஜினேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா அவங்க கிட்ட இருக்கிற எமோஷன்ஸ் வெளிப்படும், அவங்களுக்கு ஒரு எம்பத்தி கைண்ட்னஸ் எல்லாம் வெளிப்படும். அவங்க அவங்களோட ரியல் லைஃப்ல அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அவங்கள அறியாமையே நிறைய இடங்கள்ல அந்த ரைட் பிஹேவியர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம குழந்தைங்க ஸ்டோரி ரிலேட்டடா ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களோட ஸ்டடீஸ்லயும் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம குழந்தைங்க பைஹார்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இருக்காது. ஈஸியா நம்ம குழந்தைங்க ஸ்டோரிஸோட ரிலேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுமே ரொம்ப ஈஸியா ஆயிடும். அது அவங்க மைண்ட்லயும் அவங்களோட மெமரி பவர்லயும் ரொம்ப நாளைக்கு லாங் டேர்முக்கு அவங்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த பவர்ஃபுல் டெக்னிக்கை உங்க குழந்தைங்க கிட்ட அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. பிகாஸ் முன்னாடி எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா எல்லாம் நிறைய கதைகள் சொன்னாங்க, நிறைய கதைகள் கேட்டோம். பட் இப்ப அது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு 5 to 10 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டோரி சொல்றதே பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ல ஹாப்பி மாம் ஹாப்பி பேபில அப்கமிங் 30 டேஸ்க்கு 30 வீடியோஸ், 30 ரைட் பிஹேவியர்ஸை எப்படி நம்ம குழந்தைங்க கிட்ட கொண்டுட்டு வரலாம், ஒரு பேட் பிஹேவியரை எப்படி ரிமூவ் பண்ணலான்றதுக்காக 1 to 2 minutes வரைக்கும் நான் ஒரு வீடியோ ஸ்டோரிஸ், வெறும் ஸ்டோரிஸ் மட்டும் நான் போட போறேன். ஒரு ஸ்டோரி எடுத்து அதுல ஒரு ரைட் பிஹேவியரை எப்படி நம்ம குழந்தைங்க கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் கதையாவே சொல்ல போறேன். அந்த கதைய உங்க குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்க உங்களோட கனெக்டடாவும் இருப்பாங்க. அது மூலியமா அவங்களோட எமோஷன்ஸ் அவங்க கிட்ட வெளிப்படுத்துவாங்க. அவங்களும் நிறைய ரைட் வேல்யூஸோட க்ரோ ஆவாங்க. இமேஜினேஷன் பவரா இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லா இருக்கட்டும், மெமரி பவரா இருக்கட்டும், எல்லாமே அவங்க கிட்ட டெவலப் ஆகும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஷேர் டு த பேரண்ட்ஸ் ஹூ நீட் டு see this.